ஹலோ எவ்ரிவன், நான் மருதுமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனை மரங்களை நாம் ஏன் வாழ்க்கை மரம்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பனை மரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக பாதுகாக்க நினைச்சாங்க, அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பனை மரங்கள் எப்படி இயற்கை எளிதாக செயல்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களுடைய வாழ்வாதாரம்னு நம்ம எதங்க சொல்லுவோம்? உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றையும் சொல்லுவோமா? இந்த மூன்றும் பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காரணத்தால் தான் பனை மரத்தை வாழ்க்கை மரம்னு சொல்கிறோம். அது எப்படி பனை மரத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். முதல்ல உணவு எடுத்துக்குவோம். பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நொங்கு, அதுக்கப்புறம் பனங்கருப்பட்டி, அதுக்கப்புறம் பனங்கல், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு உணவுப் பொருளாக பயன்பட்டுருக்கு. ஸோ இதனால் உணவுப் பொருள் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பனை மரத்தோட தண்டை வச்சு வீடுகள் கட்டவும், அதுக்கு மேலே பனைமரத்தோட இலையை வச்சு கூரைகள் கட்டவும் பயன்படுத்திட்டாங்க. ஸோ இதன் மூலயமா இருப்பிடம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பனைமரத்துலேருந்து மக்களுக்கு வருவாய் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த மூன்றும் கிடைக்கக்கூடிய காரணத்தால நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை மரம்னு சொல்றோம் பனைமரத்தை. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பனைமரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பனைமரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பனைமரத்தை நம்பியிருந்த மக்களுடைய வாழ்வாரம் கேள்விக்குறியா தான் இருக்கு. பனைமரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பனைமரங்களால நம்மளுக்கு நிறைய பயன்பாடு இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க பாதுகாத்து இருந்திருக்காங்க. அப்படி என்னென்ன பயன்பாடு இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவதா நம்மளுடைய விவசாய நிலத்துல பனைமரங்கள் நிறைய பார்த்துருப்போம். நம்மளுடைய விவசாய நிலத்துல நம்மளோட முன்னோர்கள் பனை மரத்தை எதற்கு பாதுகாத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய நிலத்துல ஈரப்பதத்தை தக்க வச்சிருக்காகவும், அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் குறையாம இருக்கிறதுக்காக பனை மரத்தை பாதுகாத்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனை மரத்தோட வேர் 30 அடி ஆழம் வரைக்கும் நிலத்துக்கு அடியில் போயிட்டு நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. இதனால நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. ஸோ இதனால தான் பனை மரத்தை நம்மளோட முன்னோர்கள் குளங்கள்லையும் ஏரிகள்லையும் கரையோரமாக நட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள்லயும் பனை மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஒரு சில விவசாய நிலத்துல கிணறு நோண்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிணறு நோண்டி வச்சிருக்க இடத்துல பனை மரத்தை வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் எதற்காக பாத்தீங்க அப்படின்னா, நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் கிணத்துல நீர் வற்றாம இருக்கிறதுக்காகவும் பனை மரத்தை பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் பனை மரத்தை பாதுகாத்துருக்காங்க. பனை மரங்கள் இயற்கை இடிதாங்க செயல்படுதுன்னு சொன்னா உங்களுக்காக தெரியுமா? ஆமாங்க, பனை மரங்கள் இயற்கை இடிதாங்க செயல்படுது. இதை ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான். நம்மளுடைய ஊரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருக்குது. அதனால வெப்பம் அதிகமாகிருச்சு. ஸோ இதனால எப்பயாவது மழைப்பொழிவு ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படுறப்போ இடி மின்னலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இதனால உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது. இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிராமங்களை சுற்றி பனை மரத்தை நட இடி மின்னலால் இருக்கக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய பண்பை பனை மரங்கள் பெற்றிருக்கு. ஸோ இதனால தான் ஒடிசா அரசாங்கம் மின்னல் தாக்குதலை தடுக்கக்கூடிய கருவி இல்லாத கிராமங்களில் பனை மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.9 மில்லியன் பனை மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதற்காக நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பனை மரங்கள் எப்படி இயற்கை இடிதாங்க செயல்படுதுன்னு மூலம் பார்ப்போம். பனை மரங்கள் இடி மின்னலால் ஏற்படக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் பனை மரத்தோட ஈரப்பதத்தை சொல்லலாம். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனை மரத்தோட தண்டுல அதிக சாரம், அதிக நீரும் நிரம்பியுள்ள காரணத்தால பனை மரங்கள் மின்னல் தாக்குதலிருந்து மின்சாரத்தை உறிஞ்சி வெளியேற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலிமா மின்னலை உறிஞ்சிறப்ப நிலத்துல தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ அந்த அளவுக்கு பனை மரங்கள் மின்னலை தடுக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கு. பனை மரங்கள் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அதிகப்படியான உயரம்னு சொல்லலாம். இது நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உயரம் இருக்க காரணத்தால் மின்னலால் ஏற்படக்கூடிய தாக்குதலை தடுத்துருது. இதனால பனை மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும், அதுக்கப்புறம் வீடுகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பனை மரங்களை பாதுகாக்குது. பனை மரங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் பயன்படுது. அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருளையும் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் இடிமின்னல் தாக்குதல் ஏற்படக்கூடிய தாக்குதலை தடுக்கவும் பயன்படுது. ஸோ இந்த மாதிரி பனை மரங்கள் பல விதத்தில் நமக்கு பயன்படுது. ஸோ அதனால் நமது கிராமப்புறங்கள் பனை மரத்தை வளர்க்குறது மூலிமா இடிமின்னல் ஏற்படக்கூடிய தாக்குதல் தப்பிச்சிடலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.